ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஹலோ அழகிகளா. இது ஒரு குவிக்காக நந்தனா பேலஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெஜ் மீல்ஸில் வந்து என்ன தராங்க அப்படின்றத வந்து சொல்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சோட்டூஸ்லேருந்து பார்க்கலாம். ஒரு சின்ன நெய் டப்பா, ஒரு ஊறுகாய் அண்ட் பருப்பு பொடி. இது அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்துட்டு பப்புன்னு சொல்லுவாங்க. கீரை பருப்பு போட்டு கடைஞ்ச ஒரு சின்ன பாக்ஸு. நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுவும் இந்த பருப்போடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாயசம். ஒரு வாட்டி மாற்றுவாங்க. இன்றைக்கி வந்துட்டு பாயசம் ஐ திங்க் சேமியாவா இல்லை ஃபுல்லாக அரைச்சி விட்டு எதுவும் பண்ணியிருக்காங்களா கரெக்டாக தெரியல. நான் ஒரு ஸ்வீட், ஒரு பாயசம், அப்புறம் தயிர் திக்காக இருக்கும் தயிர். அப்புறம் இது வந்து தக்காளி குஜ்ஜி, அதாவது இது இங்கே குஜின்னுவாங்க, தக்காளி தொக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இன்கேஸ் மிச்சமாச்சு அப்படின்னா நீங்கள் தோசை சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம மோர் வந்து எப்படின்னா பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதுவும் லைக் மோர் பிரியர்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பொரியல், இந்த வாட்டி வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி போட்டு தேங்காய்லாம் போட்டு ஒரு பொரியல். அண்ட் இது வந்து ரசம். அண்ட் இது நம்மளோட சாம்பார். இந்த வாட்டி முள்ளங்கி சாம்பார், ஒரு வாட்டி முள்ளங்கி இல்லை ஒரு வாட்டி முருங்கைக்காய் சாம்பார்லாம் தருவாங்க. அண்ட் இது இந்த போர்ஷன் பாக்ஸ் ஃபுல்லாக ஒயிட் ரைஸ், அதை தவிர்த்து அப்பளம், அதோட ஒரு வத்தல், மோர் மிளகா வத்தல். இது வந்து மிளகா வத்தல் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பேக்கெட்டில் வரும், இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் வரும். அண்ட் இந்த பாக்ஸ் இதுதான் வந்து பேக்கேஜிங். சில டைம்ஸ் வந்து இது தராங்க, வாழை இலை தராங்க, ஒரே ஒரு வாழை இலை. பட் சில டைம்ஸ் இருக்கிறது இல்லை. அண்ட் இந்த வாட்டியும் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 349. இன்கேஸ் ஸ்விக்கியில் ஆஃபர்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். பட் இதோட ப்ரைஸ் வந்து 349 தான். அங்கே போய் சாப்பிட்டாலும் சரி, ஸ்விக்கிலையும் சரி, முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நிஜமாகவே ஒர்த் இட்டாக தான் இருக்கும். பாய்.